எனக்கு அன்பான அனைவருக்கும் இனிய ராத்திரி வணக்கம். எனக்கு அன்பானவர்களே, விசேடமாய் காலை நேரம் என்பது இறைவனுக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான நேரம். அந்த நேரத்தை எவன் ஒருவன் தன் வாழ்க்கையிலே இறைவனுக்காக அந்த நேரத்தை கொடுக்கிறானோ அவன் நிச்சயமாய் அவனுடைய ஆயுசு அவன் பூரணமாய் வாழ்வான் என்பதிலே எந்த விதமான ஐயமில்லை. காலையிலே எனக்கு அன்பானவர்களே, ஒரு பழமொழியாய் சொல்லுவார்கள், 3 மணிக்கு எழும்புகிறவன் முனிவன் ஆவான், 4 மணிக்கு எழும்புகிறவன் ஞானி ஆவான், 5 மணிக்கு எழும்புகிறவன் அறிவுள்ளவன் ஆவான், 6 மணிக்கு எழும்புகிறவன் மனிதன் ஆவான், அதே போல 7 மணிக்கு எழும்புகிறவன் எருமை ஆவான். ஆகையினால் எந்த அளவுக்கு நம் நேரம் சென்று எழும்புகிறோமோ அவனுடைய வாழ்க்கை ஒரு குழுமாடாகத்தான் இருக்கும். காலையிலே எந்த மனிதன் இறைவனை தேட வேண்டுமென்றால் 3 மணி, 4 மணி, 5 மணி ஒரு உன்னதமான ஒரு நேரம். 6 மணி என்பது ஒரு மனிதனுக்குரிய ஒரு நேரம். நீங்கள் இறைவனை தேடுகிற நேரம் என்று ஒன்று. அந்த நேரத்திலே நீங்கள் தேடுவீர்களானால் நிச்சயமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவார். நீங்கள் எப்பொழுதும் நல்ல நீடித்த ஆயுசாக இருக்கலாம். காலை நேரம் இறைவனுடைய நேரம். அந்த நேரத்தை இறைவனுக்காக கொடுப்போம். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ.